உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. விஜய் தலைமையை ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி என்றும் எந்த கட்சியிடமும் தற்போது வரை கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த அறிவிப்பானது எப்போது வெளியானது? இந்த சமயத்தில் இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன? கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதள பக்கத்துல அதிமுகவுடன் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாக பல்வேறு கருத்துக்கள் தகவல்கள் பரவிய ஒரு சூழல்ல தற்போது தமிழக வெற்றிக் கழகம் அதனை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பா எந்த கட்சியுடனும் தற்போது வரை கூட்டணி தொடர்பாக எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என திட்டவட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் எனவும் கூட்டணி என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில் மட்டுமே அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகளை மட்டுமே அரவணைத்து கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்சியினுடைய தலைமை ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனைத்து பணிகளும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக பூத் கமிட்டி அமைப்பது முதல் தொடர்ந்து அதற்கான பணியாளர்களை தேர்வு செய்வது, கட்சியினுடைய நிர்வாகிகளை தேர்வு செய்வது என அனைத்து அடிப்படை பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகள் முடிந்தவுடன் தேர்தலுக்கான பணிகளை தொடக்கவும் கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி என தொடர்ந்து கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக தற்போது வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் தலைமையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.